Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். Hallelujah. 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 இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் இயேசுவே நம்ம எல்லாரும் நன்றி சொல்லி ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இடிமுழக்கத்தோடு கரங்களை உயர்த்தி எல்லாரும் இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. எல்லா கரங்கள் உயரட்டும். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தல்ல பல்லரி பதல்ல சிதல்ல யபலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நரக மரக லக்லமா லக்லமா லக்லமா. இயேசுவே அப்பா பிதாவே இயேசுவே தெய்வமே இயேசு ராஜாவே எங்கள் ஆண்டவரே மீட்பரே இரட்சகரே பரிசுத்த ஆவியானவரே திரியேக தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அன்பு செய்து நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இது உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு சத்தியம் சத்தியமாக நற்கருணையிலே பிரசன்னமாய் இருக்கிறார். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆமென் ஆமென். நம்முடைய கடவுள் விசுவாசத்தின் கடவுள். அபிரகாம் ஈசாக் யாக்கோப்பின் கடவுள் விசுவாசத்தின் கடவுள். அதே வடிவந்து இஸ்ராயலை மீட்ட இயேசு கடவுள் விசுவாசத்தின் கடவுள். நம்முடைய ஊன கண்களை கொண்டு இயேசுவை நாம் பார்க்க முடியாது. நம்முடைய விசுவாச கண்களை திறந்து நற்கருணையிலே இயேசு ராஜாவை நாம் பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை நாம் பார்க்கலாம் என்று சொல்லும்போது யாருக்கோ காது வலி, இடது காது வலி சுகப்படுத்துகிறார், வாய்வு கோளாறு சுகப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு சத்தியம் சத்தியமாய் நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார். ஆமென் ஆமென். இயேசு சொன்னார், நானும் தந்தையும் ஒன்றே என்று சொன்னார். இயேசு இருக்கிற இடத்தில் நம்மை படைத்த அப்பா இந்த அப்ப வடிவிலே பிரசன்னமாய் இருக்கின்றார். ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. இயேசு தூய ஆவியால் கருத்தரிக்கப்பட்டார். தூய ஆவியார் தான் இயேசு. மூவொரு இறைவனுடைய பெட்டகத்திற்குள் நீங்களும் நானும் இப்போது அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பெட்டகத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். நீங்கள் இப்போது விசுவசிக்க வேண்டும், என்னை படைத்த அப்பா என்னோடு இருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி உயிர்த்த இயேசு ராஜா என்னோடு பேசப் போகிறார், ஆவியானவர் என்னை நெருப்பாக்கி எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்க அவர் வருகின்றார். ஆமென் ஆமென். மூவொரு இறைவனுடைய இதே பிரசன்னம் உங்கள் இருதயத்திலும் அவர் பிரசன்னமாயிருக்கின்றார். ஆமென் ஆமென். காரணம், உங்களுடைய உடல் கடவுள் தங்குகிற தூய ஆவியார் தங்கும் கோயில். உங்கள் உடலை இயேசு விலை கொடுத்து மீட்டு கொண்டார். நீங்கள் உங்களுக்கு சொந்தமல்ல. இதே மூவொரு இறைவன் உங்கள் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆமென் ஆமென். இது சொல்லும்போது இடது காலில் மூட்டு வலி, கால் தளர்வு, சரியாக நடக்க முடியாது. ஆண்டவர் மூட்டு வலி சுகப்படுத்தி நல்ல பலனை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை இயேசு உறுதிப்படுத்துகிறார். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்களை படைத்த அப்பா ஒருவர் இருக்கிறார். அவருடைய குரலை நீங்கள் கேட்க வேண்டும். அப்பா உங்களோடு பேசுகிறார். மகனே மகளே, உன்னுடைய தாயின் வயிற்றில் உன்னுடைய உறுப்புகளை ஒன்று சேர்த்து உயிரை கொடுத்து உனக்கு ஆத்மாவை கொடுத்து உன்னை உருவாக்கி எடுத்த அப்பா நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
என்னை படைத்த அப்பா இருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அவருடைய குரலை கேட்க வேண்டும். அவர் உங்களோடு பேசுகிறார். மகனே, மகளே, உன்னை குறித்து வளமான எதிர்கால வாழ்க்கையும் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். உன் பிள்ளைகளை குறித்தும் நான் வைத்திருக்கிறேன். ஆகவே நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்போதும் நீ எனக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும் என்று அப்பா உங்களிடம் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அது மட்டுமல்ல, அப்பா உங்களோடு பேசுவது எல்லாம் உனக்கு நான் கொடுத்த பெற்றோர், உன்னுடைய அப்பா அம்மா என்னுடைய அன்பின் கொடை, உன்னுடைய உடன்பிறப்புகள் என்னுடைய அன்பின் கொடை, உன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் என்னுடைய அன்பின் கொடை. கணவன், மனைவி, பிள்ளைகள், மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள், மாமன், மாமியார், குருக்கள், அருள் சகோதரிகள் எல்லாரும் நான் உனக்கு கொடுத்த அன்பின் கொடைகள். இந்த அன்பின் கொடைகளுக்காக நீ நன்றி செலுத்த வேண்டும். இவர்களை நான் அன்பின் கயிறுகளால் இணைத்திருக்கிறேன். நீயும் இவர்களை அன்பின் கயிறுகளால் இணைத்து கொள்ள வேண்டும் என்று அப்பா சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்பா சொல்லுகிறார், மகனே, மகளே, உன்னை குறித்து என்னுடைய திருவிடம் என்ன? எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நன்றிப்படி செலுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நீ கடவுளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாது ஜெபியுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுளுடைய திருவிடம், அப்பாவினுடைய திருவிடம் இதுதான். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், நன்றிப்படி செலுத்தட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும், காசுக்கு 2 குருவிகள் விற்பதில்லையா, அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையால் அன்று நிலத்தில் விடாது. என்னுடைய விருப்பம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. எல்லாவற்றையும் நான் அனுமதிக்கிறேன். ஆக நீ உன் மனதில் இருக்கிற துக்கம், கவலை, கண்ணீர், பாரம், சாபம், பலகீனம், வியாதி, தீயவன், போராட்டங்கள் எல்லாவற்றிற்காக அப்பா நன்றி என்று சொல்லு. நான் எல்லா நன்மைக்காக நடத்துவேன். எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயம் தருவேன் என்று அப்பா சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன், ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலாக நீ அப்பாவை கைத்தாள ஒளி முடங்க அவரை நீ புகழ வேண்டும். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கைத்தாள ஒளி முடங்க இடி முடக்கத்தோடு அப்பாவுக்கு புகழ்ந்து பாடுங்க. டி முடக்கத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டி முடக்கத்தோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தல்ல பல்ல ரிப்பா தல்ல சித்தல்ல பல்ல நரக்க மரக்க நரக்க மரக்க லக்லமா 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 லக்லமா. டி முடக்கத்தோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது அப்பா உன்னுடைய பிரச்சனைகளில் எல்லாம் நன்மைக்காக நடத்தி எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறார். ஆமென். எந்த பிரச்சனையோடு நீ வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றாயோ அவர் உனக்கு எல்லாவற்றிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஆமென். அது மட்டுமல்ல, அப்பா உன்னை நோக்கி என்ன சொல்லுகிறார்? நீ என்னுடைய அன்பார்ந்த மகன், அன்பார்ந்த மகள், அருமையான குழந்தை, செல்ல குழந்தை, நீ நமக்கே சொந்தம், என் கண்களுக்கு விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள், மதிப்புக்குரியவன், மதிப்புக்குரியவள், உன்மேல் மிகுந்த அன்பு கொண்டேன், தொடர்ந்து அன்பு செய்கிறேன். அப்பா நான் அன்பாகவே இருக்கிறேன். அன்பே கடவுள். மகனே, மகளே, பரிசுத்த ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலும் அப்பா உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பி பரிசுத்த அன்பை உங்கள் இருதயத்திலே ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆக இந்த வேளையிலே நீங்கள் சொல்ல வேண்டும், அப்பா பிதாவே உம்முடைய அன்பும் அரவணைப்பும் எனக்கு போதும். ஆமென், ஆமென். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா? அப்பா, 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 உம்முடைய அன்பும் உம்முடைய அன்பும் அரவணைப்பும் அரவணைப்பும் எனக்கு போதும், எனக்கு போதும்.
சொல்லுங்க 2-3 தடவை. அப்பா உங்க அன்பு மரவடைப்பு எனக்கு போதும். அப்பா உங்க அன்பு மரவடைப்பு எனக்கு போதும். அப்பா உங்க அன்பு மரவடைப்பும் எனக்கு போதும். எனக்கு போதும். ஆமென். அப்பா உமது அன்பும் அரவணைப்பும் பெற்ற எனக்கு தாய் போதும். தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீங்கள் முதுமை அடையும் வரையில் நான் மாற மாட்டேன். உங்கள் தலை நரைக்கும் வரை நான் உங்களை தூக்கிச் செல்வேன். நாமே படைத்தேன், நானே உங்களை தாங்கினேன், நானே உன்னை விடுவிப்பேன் மகனே மகளே என்கிறார். மலைகள் நிலை பெயரலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், உன் மீது கொண்ட அன்பு நிலை பெயராது இருக்கும். காரணம் நான் அன்பாகவே இருக்கிறேன். உன்னை நான் அன்பினால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறேன். நீ அன்பை கொடுக்கக்கூடிய மகனாக மகளாக நீ மாற வேண்டும். அதுதான் அப்பாவினுடைய ஆசை. ஆக இந்த வேளையிலே அப்பாவுடைய அன்பை நினைத்து நாம் நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறார். அந்த பாடலை நாம் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மாதோவே அணைப்பாயே மனக்கவலை தீர்ப்பாயே. மாதோவே அணைப்பாயே மனக்கவலை தீர்ப்பாயே. ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். நம் ஒவ்வொருவரையும் தம் கண்மலை மேல் நம்மை நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உறங்கவும் மாட்டார். ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஆமென். ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நமக்காக மரித்தாரே, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்த்தாரே. எனவே தாயை போல நம்மை தேற்றி நம்மை மார்போடு அணைத்து வழிநடத்தும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். எனக்காக மரித்தாரே, என்
மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கண்களை மூடி அப்பா நம்மை தேற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். அப்பாவுடைய வல்லமை மிக்க கரங்களிலே எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அப்பா எல்லாம் நல்லவர், நன்மைக்காக நடத்தி எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறார் என்று நம்புங்கள். சந்தோஷமாயிருங்கள். அப்பாவுடைய அன்பும் அரவணைப்பும் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். இந்த வேளையிலும் இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட நம்முடைய மத்தியிலே கடந்து வருகின்றார். விசுவாச கண்களை திறந்து நாம் இயேசுவை பார்ப்போம். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் என்னுடைய பாவங்கள், சாபங்கள், பலகீனங்கள், வியாதிகள், தீயவன் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை மீட்டுக்கொள்ள விடுதலை கொடுக்க இரத்தம் சிந்தினார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வேளையிலே நீங்கள் தாயின் கருவில் இருந்த நேரத்திற்கு நீங்கள் கடந்து செல்லுங்கள். உங்கள் கிடைத்த உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அம்மாவுடைய கருவில் இருந்த நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் அம்மா எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவர்கள் தம்பட்டம் அடித்துக்கொண்டு ஆண் குழந்தை தான் பிறக்கும், ஜான் என்று பெயரிடுவேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் பிறந்ததோ நீங்கள் பெண் குழந்தை, இந்த குழந்தை வேண்டாம் என்று அவர்கள் நினைத்து இருக்கலாம். அல்லாவிட்டால் உங்கள் அப்பா குடியினால் உங்கள் அம்மா இந்த குழந்தையே வேண்டாம் என்று வெறுத்திருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பாவும் அம்மாவும் நல்லவர்கள். ஆனால் சாத்தான் சோதித்தான். அன்றும் அப்படித்தான். ஏரோது அரசன் இயேசுவை கொல்ல நினைத்தான். மோசே அப்படித்தான். 3 மாதத்திலே கூடையிலே வைத்து தண்ணீரிலே விட்டார்கள். ஆனால் தந்தை இறைவன் காப்பாற்றினார். உங்களையும் கடவுள் காப்பாற்றினார், என்னையும் காப்பாற்றினார். தாயின் கருவில் இருந்த நேரம் கடவுளுடைய திட்டம். நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் மகனாக மகளாக. ஆக நான் மகனாக மகளாக பிறந்தேன் என்று அப்பா அம்மா அறியாமல் செய்துவிட்டார்கள் என்று அப்பா அம்மாவை மன்னித்து விடுங்கள். உங்கள் பள்ளி பருவத்தில் நடந்த சம்பவங்களை நினைவு கூறுங்கள். உங்கள் வாலிப வயதில் நடந்த சம்பவங்களை நினைவு கூறுங்கள். உங்கள் திருமண நாட்களில் திருமணம் முடிந்து குடும்பங்களில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைவு கூறுங்கள். இந்நேரம் வரை உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நினைவு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம், நேற்றும் இன்றும் மாறாத இரத்தம், எத்தனை நேரங்களில் உங்களில் இயேசு வாடுகிறார் என்பதை நீங்கள் மறந்து மறைவான பாவங்களில் இச்சைகளில் விழுந்திருக்கலாம். அல்லாவிட்டால் கோபம், வெறுப்பு, கசப்பு, எரிச்சலில் சண்டையிட்டு வாழ்க்கையை வெறுத்து நீங்கள் மனதிலே ஒரு பயங்கர குழப்பத்தோடு ஏன் வாடுகிறோம் என்று நினைத்திருக்கலாம். இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவி எடுக்கின்றார். உங்களுடைய மனசாட்சி அவர் கழுவுகின்றார். அவர் எபிரேயர் 9:14 படி மனசாட்சியை கழுவுகின்றார். திருவெளிப்பாடு 12:10-11 படி உங்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிற பிசாசின் கிரியைகளை ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தமும் இறை வார்த்தையினாலையும் அழித்து போடுகின்றார். உங்கள் இருதயத்தை இயேசு உங்களுடைய மனசாட்சி, அடிமனது, நடுமனது எல்லாவற்றையும், உங்களுடைய உடலையும் ஆத்மாவையும் இந்த வேளையிலே நேற்றும் இன்று மாறாத இயேசு கழுவி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வேளையிலும் இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை மன்னிக்கின்றேன். உன் பாவங்களை நான் ஆழ்கடலில் எரிந்து விட்டேன். நான் நினைவு கூறவே மாட்டேன். நீ உன்னையே மன்னித்து விடு என்று சொல்லுகின்றார்.
நீங்கள் உங்களையே மன்னித்து விடுங்கள். இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். உங்களை மீண்டும் கழுவி எடுக்கிறார். சொல்லுங்கள் இயேசுவிடம், இயேசுவே, நான் என்னையே மன்னிக்கின்றேன். நீர் என்னை மன்னித்து விட்டீர், நான் என்னையே மன்னிக்கின்றேன். என் இருதயத்தில் நீர் வாரும் இயேசு சுவாமி, ராஜாவாக தங்குங்க ஆண்டவரே. நீங்கள் என்னை மன்னித்தது போல நான் பிறரை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு துரோகம் செய்த அத்தனை பேரையும், வேண்டாம் என்று அறிந்தும் அறியாமையிலும் உங்களுக்கு துரோகம் செய்த அத்தனை பேரையும், மகனே மகளே, 7 முறை அல்ல 70 முறை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். மன்னியுங்கள். இயேசு உங்களை மன்னித்தது போல நீங்கள் அனைவரையும் மன்னியுங்கள். மன்னியுங்கள். மகனை மன்னித்து விடு, மகளே மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். உனக்கு எப்படிப்பட்ட துரோகம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு அல்ல, உன்னில் வாடுகிற என்னைத்தானே அவர்கள் மனநோக செய்தார்கள். நான் மன்னிக்கின்றேன், நீ மன்னித்து விடு என்று இயேசு சொல்லுகிறார். அனைவரையும் மன்னிப்போம். முழங்கால் படியிடுவோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட கடந்து வருகிறார். இயேசுவை பார்ப்போம். இருதயத்திலே கரங்களை வைப்போம். இயேசுவே, நான் என்னையே மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீர் என்னை மன்னித்தது போல நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன். நான் யாரையெல்லாம் மனநோக செய்தேன் அவர்களையெல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்தை சொந்தமாக்குங்கள். அவர்கள் அறியாமையில் தான் அப்படி செய்து விட்டார்கள். அவர்களை நான் மன்னிக்கிறேன். உன்னை பாவத்திலே தள்ளி இருக்கலாம், அல்லாவிட்டால் உன்னை வெறுத்து உன் பெயரை கெடுத்திருக்கலாம், அல்லாஹ் உன் குடும்பத்திற்கு எதிராக பில்லி சூனியங்களை ஏவி விட்டிருக்கலாம், மந்திரங்களை செய்திருக்கலாம், நீ நல்லாவே இருக்க மாட்டாய் என்று சாப வாக்குகளை அவர்கள் பேசியிருக்கலாம். அது ஒன்றும் உனக்கு பலிக்காது. காரணம், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், ஆசீர்வதிக்கப்பட்ட மகள். நீ அவர்களை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். மன்னிக்கிறேன் என்று எல்லாரும் சொல்லுங்கள். அவர்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன், என்னையே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒன்றுமே அவர்களுக்கு எதுவுமே செய்வதில்லை, இருந்தாலும் அவர்கள் என்னோடு பிரச்சனை செய்கிறார்கள், பொறாமையில் தான் அப்படி செய்கிறார்கள். அவர்களை மன்னித்து விடு. அவரிடத்திலே மறைவான ரகசிய பாவங்கள் இருக்கிறது, அதனால தான் உன்னிடத்திலே எகுறுகிறார்கள். நீ அவர்களை மன்னித்து விடு. அவர்களையும் என் இரத்தத்தால் கழுவும் என்று சொல்லி நீ ஜெபம் செய் என்று இயேசு உங்களோடு பேசுகிறார். இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் உடல், மனது, ஆத்துமா எல்லாம் கழுவுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் 1 யோவான் 1:7 கடவுளுடைய மகனாய் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தின்று கழுவி உங்களை தூய்மைப்படுத்துகிறார். மீகா 7:19 திரும்பவும் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். உங்கள் அக்கிரமங்களை தம் காலில் மிதித்து போடுகிறார். பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் தூக்கி எறிகின்றார். எசையா 1:18 வாருங்கள் இப்பொழுது வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் செந்துரம் போல் சிவந்திருந்தாலும் அவை வெண்பனி போட வெண்மையாகும், இரத்த நிறமாய் சிவந்திருந்தாலும் தூய பஞ்சை போட தூய்மையாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடல், மனது, ஆத்துமா, மனசாட்சி எல்லாம் குற்றப்படுத்துகிற பிசாசு கிரியைகளை எல்லாம் அழிக்கிறார். 1 பேதுரு 1:23 மகனே மகளே, நீ புதிதாய் பிறக்கப்பட்டிருக்கின்றாய். நீ அடைவுள்ள வித்தினால் என்று அடைவில்லா வித்தினால் மீண்டும் புதிய பிறப்பை அடைந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17-18 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதியதொரு படைப்பு தோன்றுகிறது, பழையன கடைந்து புதியன தோன்றியுள்ளன, இவை யாவும் கடவுளின் செயல். 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் இயேசுவே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லார் கரங்களை உயரட்டும் சத்தமா, எல்லாரும் இயேசுவே நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நன்றாக உயர்த்துங்கள். இயேசுவே நன்றி. சத்தமா சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லா கோபம், வெறுப்பு, கசப்பு, எரிச்சல்கள்,
சமாதானத்தை கெடுக்கிற பிரிவினை, கோளு, பொரணி உண்டுபடுகிற ஆவிகள், சுய இன்பங்கள், ஓரின சேர்க்கைகள், மந்திரங்கள், பில்லிசுனியங்கள், ஜோசியங்கள், ஜாதகங்கள், எல்லா திருமண தடை உண்டு பண்ணுகிற ஆவிகள், கற்பத்தை அடைக்கிற ஆவிகள், பத்துக்களை வேதிகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள், தலைமை தாங்குற ஆவிகள், அதிகார ஆவிகள், அடிமைத்தனம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவிகள், வான மண்டலங்களை திரிகிற ஆவிகள், எல்லா பொல்லாத ஆவிகள், பிள்ளைகள் வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷத்தை திருடுகிற, ஆசீர்வாதங்களை திருடுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். சந்தல்ல பல 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 ரிபாதால சீதல்லைய பல 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 நரக்க மரக்க லக்லமா லக்லமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இடிமுழக்கத்தோடு ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டு கரங்களை இருதயத்தோடு சேர்த்து வைப்போம். அந்த சீடர்கள் கதவுகள் மூடி இருக்க அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன இயேசு உங்கள் இருதயத்தில் நிறைஞ்சி நிற்கிறார். மகனே மகளே, உனக்கு சமாதானம், உனக்கு சந்தோஷம். அழாதே, ஏன் அழுகிறாய்? உள்ளம் கலங்க வேண்டாம், விசுவாசமாயிரு, தைரியமாயிரு, பயப்படாதே, உனக்காக நான் யாவற்றையும் செய்வேன், உனக்காக நான் யாவற்றையும் செய்வேன். இயேசு ராஜா நன்றி என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை திருடுகிற கோபம், வெறுப்பு, கசப்பு உள்ள மனிதர்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே, மன்னிக்க முடியாமல் இருந்து என்னை எதிர்த்து நிற்கின்ற எல்லாவரையும் நான் மன்னிக்கிறேன். அவர்களை எல்லாம் இரத்தத்தால் கழுவும். அவர்களை இருதயத்தில் இயேசுராஜா நீர் இறங்கி வாரும். ஆவியானவரே, நெருப்பாய் இறங்கும். நன்றி. இறை பிரசனம் இறங்குவதற்காக நன்றி. இயேசுராஜா உங்களுடைய இருதயத்தில் நிறைஞ்சு நிற்கின்ற கிருபைக்காக நன்றி. கரங்களை தட்டி இயேசுராஜாவுக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று இயேசு ராஜா வந்திருக்கிறார் அந்த பாடல் எல்லாரும் உற்சாகமாக பாடலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றார் ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்றார் ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இங்கே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இங்கே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொழி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார். பேயெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேயெல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம்.
டாட்டா சாத்தானுக்கு டாட்டா, டாட்டா பாவத்துக்கு டாட்டா, டாட்டா சாத்தானுக்கு டாட்டா, டாட்டா பாவத்துக்கு டாட்டா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே நன்றி. நீ இரண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றி. இயேசு ராஜாவே நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. லலலலலல சல்லல பல்லல பரபர பரபர யரி யரி யரி. ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord. இயேசு ராஜா பாடல் பாடி நம்ம ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பயங்கர தலைவலி, ஒற்ற தலைவலி, இடது பக்கம் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். Praise the Lord. Hallelujah. யாருக்கும் மரணத்தை குறித்து கவலை, மரணத்தை குறித்து கவலை, அந்த ஆத்மா வான் வீட்டில் இருப்பதாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னிடத்தில் வந்த எல்லா நோயாளிகளையும் சுகப்படுத்தினார். ஆமென். இப்ப இயேசு உங்களை சுகப்படுத்த கடந்து வருகிறார். வியாதியா இருக்கிறவர்கள் உங்க உடலிலே எங்கு வியாதி இருக்கிறதோ உங்க கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை சுகப்படுத்த வருகிறார். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய எங்கு வியாதி இருக்கோ, தலைவலித்தால் தலையிலே கை வையுங்கள், வயிறு வலிச்சா வயிற்றில் கை வையுங்க, எங்கு வியாதி இருக்குதோ கரங்களை வையுங்கள். நன்றி ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்த எல்லா நோயாளிகளையும் நீ சுகப்படுத்தினீர் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, எங்கெல்லாம் கரங்களை வைத்து இந்த தூய ஆவியார் தங்கும் கோயிலிலே வியாதியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய காயில் வருகின்ற ரத்தம் ஊற்றுங்க இயேசு சுவாமி. உம்முடைய முள்முடி ரத்தம் தலையில் இருக்கிற தலைவலி கட்டிகள், தலையில் இருக்கிற கேன்சர்கள், கெட்ட சிந்தனைகள், கண் கோளாறுகள், நரம்பு கோளாறுகள், கண்களில் இருக்கிற இச்சைகள் எல்லாம் என் இயேசுவின் ரத்தத்தில் சுகம் அடையட்டும் ஆண்டவரே. காதுகளில் இருக்கிற செபுட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியே கட்டளை கொடுக்கிறேன். சீல் கட்டிகள் எல்லாம், காது வலி எல்லாம் இயேசுவின் ரத்தத்தில் சுகம் அடையட்டும். என் இயேசுவின் முள்முடி ரத்தம், மூக்கில் இருக்கிற கட்டிகள், முகத்தில் இருக்கிற பருக்கள், உதடுகளிலே வெடிப்பு, பல்வலி, நாக்கிலே அல்சர், கேன்சர், தொண்டையிலே தைராய்டு கட்டிகள், தொண்டையிலே இருக்கிற கேன்சர் வியாதிகள், கழுத்து வலி எல்லாம் என் இயேசுவின் முள்முடி ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்துங்க. நீங்க அப்படி சுகப்படுத்துகின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. விழா திரைக்கப்பட்ட காய்ந்து வருகின்ற ரத்தம் ஆண்டவரே, வறட்டு இருமல் ஆண்டவரே, லங்ஸ், நுரையீரலுக்கு சளி, இருமல், ஆஸ்மா வியாதிகள் என் இயேசுவின் ரத்தத்தில் சுகம் அடையட்டும். இருதய கோளாறுகள், இருதயத்திலே அடைப்பு, நெஞ்சி வலி ஆண்டவரே, இருதயத்திலே ஓட்டை ஆண்டவரே, பிளட் பிரஷர், பிளட் சுகர் என் இயேசுவின் ரத்தத்தில் சுகம் அடையட்டும். நன்றி ஆண்டவரே. பிரஸ்ட்ல இருக்கிற கட்டிகள், கேன்சர் கட்டிகள், முதுகு வலி ஆண்டவரே, அடி வயிற்றிலே வலி, அல்சர் வியாதிகள், கேன்சர் வியாதிகள், கர்ப்பப்பையிலே கட்டிகள், கேன்சர் வியாதிகள், கிட்னி வியாதிகள், கிட்னியிலே டயாலிசிஸ் பண்ணுகிறவர்கள், கால் பிளாடர் குடித்து குடித்து ஆண்டவரே, குடியினால் கல்வீரல் பாதிப்பு எல்லாம் புதிய உறுப்புகள் உண்டாகட்டும். என் இயேசுவின் ரத்தம் கழுகப்படும் ஆண்டவரே, புதிய உறுப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. எல்லா பைல்ஸ் வியாதிகள் இயேசுனுடைய ஆணி கொண்டு அடிக்கப்பட்ட கால்கள், கரங்களில் வருகின்ற ரத்தம் ஆண்டவரே, எல்லா மூட்டுவலி, கால் வீக்கம் எல்லாம், அரிப்பு வியாதிகள், உள்ளங்கால் வெடிப்பு எல்லாம் இயேசுவின் ரத்தம் சுகம் அடையட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பிள்ளைகளை ரத்தத்தால் சுகப்படுத்துகின்ற கிருபைக்காக நன்றி. மன கோளாறுகளை உண்டு பண்ணுகிற பல்லாத ஆவிகள், மனசாட்சியை குற்றப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். மத்தேயு 10:1 அதிகாரத்தின்படி நோய்களை குணப்படுத்தவும் அசுத்த ஆவிகளை ஓட்ட அதிகாரம் இயேசு தந்திருக்கிறார். என் இயேசு கொடுத்த அதிகாரத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இயேசு நம்மை உடலிலும் மனதிலும் ஆத்துமாவிலும் சுகப்படுத்தி விட்டார்.
செய்கிறார் என்று நன்றி செலுத்துங்கள். நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படி கண்களை மூடி உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். இந்த வேளையில் நீங்கள் எதற்காக இந்த கூட்டத்திற்கு வந்தீர்கள், உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடம் சொல்லுங்கள். ஆண்டவர் எல்லாம் நிறைவேற்றி தருவார். ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னமுடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. இந்த வேளையிலே கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய ஒப்படையுங்கள். நன்றி ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறீரப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் விண்ணப்பங்களை எல்லாம் பாருங்க ஆண்டவரே. இவருடைய உடைந்து போய் நொறுங்கி போய் வந்திருக்கின்ற இருதயங்களில் இறங்கிருங்க ஆண்டவரே. நீர் கொண்டு வந்த சமாதானத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்க, நல்ல சுகத்தை நீடி ஆயுளை கொடுங்க, திருமணத்தை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கற்பத்தின் கனியை கொடுங்க இயேசு சுவாமி. நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. உயர்ந்த பதவிகளை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்கள் செய்கிற தொழிலில் 100 மடங்கு வருமானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆடு மாடுகள் எல்லாம் பலுகி பெருகட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் உமக்கு ஊழியம் செய்யட்டும் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த சந்ததிகள் உண்டாகட்டும் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே இவர்கள் வீடுகள் கட்டி குடி இருக்கட்டும் இயேசு சுவாமி. ஒரு ஜெப வீட்டை கட்டி கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வறுமையிலும் அப்பா தரித்திரத்திலும் இருக்கவே கூடாது ஆண்டவரே. அபிரகாம், ஈசாக், யாக்கோபின் செல்வ செழிப்பை கொடுங்க ஏசப்பா. நீங்க அப்படி கொடுக்கின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. குடிகார குடும்பங்களில் குடிகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். குடிகாரர்கள் மனம் திரும்பட்டும் ஏசப்பா. கணவன் பிள்ளைகள் திருந்தட்டும் இயேசு சாமி. அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் அப்பா. எல்லா சோம்பேறி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே. நல்ல சுறுசுறுப்பு உண்டாகட்டும். அதிகாலையில் எடுப்புங்க, ஜெபாபியை பூட்டுங்க, இறைவார்த்தையால் நிரப்புங்க, குரல் கொடுங்க, தரிசனம் கொடுங்க, கரமுடித்து நடத்துங்க. நீங்க கொண்டு வந்த சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், நன்மைத்தனம் பெருக்கெடுக்கட்டும். இவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. இவர்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் அதிகமாக செய்யுங்க ஆண்டவரே. இவர்கள் எழுதிய விண்ணப்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அப்படி ஆசீர்வதிக்கின்ற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.